ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 10/2/2022 தை மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சந்திர பகவான். இந்த சந்திரன் 12 ராசிகளுக்கும் என்னென்னலாம் வழங்கப் போகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக உண்டுங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன். இன்று ரோகிணி நட்சத்திரத்திலேயே உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கின்றார், பலமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அம்சத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான். பகவத்கீதையை நமக்கு போதித்த கிருஷ்ணர். இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோகிணி நட்சத்திரமும் அதில் தற்பொழுது உச்சம் பெறுகின்ற சந்திரனும் கால புருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்றது. வாக்கு ஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியத்திற்கு பிறகாக தசமி திதி துவங்குகின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாள் வளர்பிறை தசமி திதி. பொதுவாகவே தசமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் வெற்றி, காரிய வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நல்ல திதியாகும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க. அது என்ன பேச்சுவார்த்தை வேணாலும் இருக்கட்டும். குடும்பம் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், வியாபாரம் சார்ந்து இருக்கலாம். இன்றைக்கி ஏதேனும் ஒரு முக்கியமான நபரை சந்தித்து இது எனக்கு பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரமும் அதில் சந்திரன் உச்சம் பெற்று வாக்குஸ்தானத்தில் ஒரு உச்ச கிரகமும் அமர்ந்து, அதே நேரத்தில் இன்றைய தினம் தசமி திதியும் மதியத்திற்கு பிறகாக வருகின்ற ஒரு அமைப்பு. இது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் கூட நம்முடைய பேச்சு திறமையால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பொதுவாக அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், ஏதேனும் பேச்சுவார்த்தை செய்ய நினைப்பவர்கள் இன்றைய தினம் மதியம் 1 மணிக்கு பிறகாக சென்று அந்த பேச்சுவார்த்தைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்று காரியத்தினை அற்புதமாக நடத்தி கொள்ளலாம். அப்படிங்கிறது தாங்க ஒரு நல்ல விஷயம். இந்த பேச்சுவார்த்தையை செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு முறை கிருஷ்ணர் வழிபாடு மட்டும் செய்துவிட்டு சென்றீர்கள் என்று சொன்னால், கிருஷ்ணர் வழிபாடை செய்துவிட்டு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் சகல விதங்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றிதனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் 12 ராசி அன்பர்களுக்கும் விளங்குகின்றது. அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பானது. வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திரனும் வாக்கில் எவராலும் வெல்ல முடியாத வாசுதேவனை வணங்கி செல்வதன் மூலமாகவும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி காணுகின்ற ஒரு அற்புத நாளாய் இந்த நாள் விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரமும் அதில் சுகாதிபதி 2ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவதும் ஒரு மிக மிக நல்ல அமைப்பு. வீட்டில் இந்த நகை வாங்கி வைக்கிறது, பொருள் வாங்கி வைக்கிறது, வெள்ளி வாங்கி வைக்கிறதுன்னு ஏதேனும் ஒரு ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்த விரும்புபவர்கள் இன்றைய தினம் ஆபரணத்தை வாங்கி இன்றைய தினம் வீட்டில் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆபரணங்களினுடைய சேர்க்கை சேமிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுவதற்கான ஒரு நல்ல அமைப்பு இன்றைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்த்து விடலாம். வாருங்கள். மேசராசி என்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வருமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. நீங்கள் என்ன விதமான வேலை பண்ணிக்கலாம், தொழில் பண்ணலாம், ஏன் கூலி வேலைக்கு கூட செல்லுகின்ற நண்பர்களாக இருக்கலாம், சின்ன சின்ன அளவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
நீங்கள் எந்த விதமான வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு அந்த வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மைகளும் நல்ல வரவுகளும் நல்ல லாபங்களும் கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புத நாளாய் இந்த நாள் அமைகின்றது. நீங்கள் என்ன முதலீடுகளை போடுறீங்களோ அந்த முதலீடுகளுக்கு ஏற்ப நல்ல வருமானங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போது இன்றைய தினம் உங்களுடைய வருமானம் வீண் போகாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அது உபயோகரமாக ஒரு நன்முறையில் உங்களுக்கே வந்து சேருவதற்கான ஒரு அமைப்பில் உள்ளது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே நேரத்தில் இன்றைய தினம் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, ஒரு நகநட்டு வாங்கிறது, ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு நன்னாளாய் இந்நாள் விளங்குகின்றது. அப்போ தாராளமாக இன்றைய தினம் அந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் முயற்சி செய்கிறீங்கன்னா அதுக்கு கூட முயற்சி செய்யலாம். பொதுவாகவே இது நீங்கள் ஏதேனும் ஒரு பொருள், இடம், ஏதேனும் ஒன்றை வாங்குவதற்கான ஒரு அமைப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாள். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் உணவாக உண்ணுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இதை நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பா, அந்த கடையில் போயிட்டு அதை சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பா, எதெல்லாம் உங்களுடைய உணவுப் பொருட்களில் விரும்புவீர்களோ அதையெல்லாம் சாப்பிடுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் மேன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றுதான் நான் கூறுவேன். சரி, எந்த விஷயங்கள்லங்க இது மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாற்றம் வேணும்னு யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்கின்றார்களோ அது இருக்கின்ற இடத்தில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். இவ்வளவு நாளாக நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்தினை சரி என பிடிவாதமாக இருந்திருப்பீர்கள். திடீர்னு அந்த கருத்தில் மாற்றம் ஏற்படலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொள்கை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய தினம் உண்டு. அதுபோல் உங்களுடைய மனமாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த ஏற்படுகின்ற பயணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் எங்கிருந்தெல்லாம் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அங்கிருந்தெல்லாம் நன்முறையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கேட்ட இடத்துல ஏதேனும் ஒரு உதவி கிடைச்சிரும். வெளியூர் வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் மேன்மையான நாள். ஏதேனும் ஒரு இடத்த வைக்கணும், வீட்டை வைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க, ஆனால் அந்த சொத்து பத்து விற்காமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், அதை செய்துவிட்டு முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த விற்க முடியாத இடங்களை கூட விற்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நன்மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம்னு வெளி இடங்களில் இருக்கின்றார்களோ, பூர்வீகத்தை இங்கே விட்டுட்டு புள்ள குட்டிகளை இங்கே விட்டுட்டு தனியாக போயிட்டு அங்கே வேலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வெளியூர் வெளிமாநில முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த நாள் அந்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். எதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சம்பாதித்து காட்டுகின்ற ஒரு நன்னாளாய் இந்நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த அளவுக்கு பணம் வருதோ அதை நீங்கள் சேமிக்கவே முடியாது. ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் அப்படியே விரயமாகிக்கிட்டே இருக்கும். அந்த விரயங்களையும் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேன்மையான பலன்களை வழங்குவதற்கான ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாய் இந்த நாள் விளங்குகின்றது. வேலை ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக நல்ல வரவுகள், நல்ல லாபங்கள்,
நல்ல வருமானம்னு அனைத்தும் ஒரு மன திருப்தியான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாய் இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் எதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சு முடிப்பதற்கான ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். இன்றைய தினம் முழுக்கவும் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு லாப நோக்கில் உங்களுடைய மனமானது ஈடுபடுகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அந்த லாபங்களையும் ஈட்டி காட்டுகின்ற ஒரு நாளாகவும் விளங்குகின்றது. இல்லத்து அரசிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வாங்கு இது வாங்குன்னு வாங்கி குவிச்சு தள்ளிடுவீங்க. அந்த மாதிரியான அளவிற்கு இந்த நாள் மிக மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல் மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட வாய்ப்புகளுக்காக, குறிப்பாக வேலை தேடி வெளியிடங்களுக்காக செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்நாள் நன்னாளாய் விளங்குகின்றது. தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுடைய வெளிநாடு கனவுகள், வெளிமாநில கனவுகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அந்த வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள், பணியிடை மாற்றம், டிரான்ஸ்ஃபர்னு ஏதேனும் ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்நாள் வேலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் வேலை, தொழில், வியாபாரங்களில் சிறு சிறு நிர்வாக செலவுகள் இருந்தாலும் வேலை தொழில் அமைப்புகள் நன்முறையில் செல்வதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அமிர்தத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஒரு டீஸ்பூன் கொண்டு நமக்கு ஊட்டியும் விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மேன்மையை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை, தொழில், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் படிப்புன்னு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவர்னா படிப்பு, ஒரு இல்லத்தரசியாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் செய்கின்ற செயல்கள், ஒரு தொழில் பண்ணுறவர்னா அவரோட பிஸ்னஸ்னு யார் யார் என்னென்னலாம் தெரியுமோ அந்த விஷயங்களில் நல்ல பேரும் புகழும் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகருகின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல பெயர் கிடைப்பது மட்டுமல்லாமல் நல்ல லாபங்களையும் ஏற்படுத்துகின்ற, நல்ல வருமானத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வது போல நல்ல பெயரையும் கொடுத்து, நல்ல புகழையும் கொடுத்து, நல்ல வருமானத்தையும் கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுடைய காட்டில் ஒரு அடைமழை பெய்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும், வேலையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வாழ்த்துக்கள். துலாராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். அதுவும் உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில், வேலை, வியாபாரத்தை குறிக்கின்ற பாவகத்துக்கு அதிபதி இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஷ்டமஸ்தானம்தனில் மறைகின்ற ஒரு நாள். ஆகையினால் இன்றைய தினத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, நீங்கள் எதிலும் சற்று நிதானமான முடிவுகளை எடுப்பது, நிதானமாக யோசித்து எதையும் செய்வது மேன்மையானது என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது சிறப்பு. தொழில் சார்ந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக ஏதேனும் செய்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் சிறு சிறு தவறுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு நாள். அதே போல் இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நாளாக இந்த நாள் உண்டு. அந்த மாற்றங்கள் 1க்கு 2 முறை சரியான மாற்றமா என்பதனை யோசித்து கொண்ட பிறகு அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது. வயதானவர்கள் தனியே செல்வதை தவிர்த்து கொள்வதும், தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் நல்ல புகழையும் பெயரையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். அன்பு நண்பர்களே, வெளியூர், வெளிமாநிலங்களில் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய
ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை வழங்கப் போகின்ற ஒரு அற்புதமான நாள். யாருக்கெல்லாம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஒரு நன்முறையில் பேசி முடிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சொந்த பந்தங்களுக்குள்ளாகவே ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உண்டு. அதே போல் வாடிக்கையாளர்களிடம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மேன்மையையும் நல்ல பெயரையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஆதரவுகளும் அபரிமிதமான வரவுகளும் கிடைக்கின்ற ஒரு நன்னாளாய் இந்நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6ஆம் பாவகத்தில் சந்திரன் தன்னுடைய சுய சாரம் ஏறி அஷ்டமாதிபதியாக இருக்கின்ற நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் முக்கிய சம்பவங்கள், முக்கிய முடிவுகள், தொழில் சார்ந்து முக்கிய பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி முக்கிய அப்படின்னு சொல்லுகின்ற ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் தயை கூர்ந்து அதனை கொஞ்சம் தவிர்த்து கொள்வதோ அல்லது தள்ளி வைத்துக் கொள்வதோ மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது சற்று கவனத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் அவசரப்பட்டு ஏதேனும் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அது வீண் தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான அமைப்பு. 6-8 தொடர்பினை சந்திரன் ஏற்படுத்துகின்றார். 6ஆம் பாவகத்தில் இருக்கின்றார். வேலை தொடர்பாகவும் ஏதேனும் முடிவுகளை எல்லாம் எடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் 1-2 முறை யோசித்து அதன் பிறகு அந்த முடிவுகளை எடுப்பது மிக மிக நல்லது. இந்த நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாயாரிடம் ஆசிர்வாதம் பெறுவதோ அல்லது உங்களுக்கு அருகாமையில் கிருஷ்ணர் ஆலயம் இருந்தால் அந்த கிருஷ்ணரை வழிபட்டு விட்டு செல்வதோ உங்களுக்கு காரிய வெற்றியினை கொடுக்காவிட்டாலும் காரியத்தில் வருகின்ற தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நன்மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது இந்த பருவ வயசில் இருப்பாங்க, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இதுவரைக்கும் வரன் எதுவும் செட் ஆகாமல் இருந்திருக்கும். இன்றைய தினம் அந்த வரன் அமைப்புகள் நன்முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யமும் அன்பும் காதலும் பெருகுகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காதல் அமைப்புகள் வெற்றி அடைகின்ற நாள். காதலில் நல்ல முன்னேற்றம் அடைகின்ற நாள். உங்களுடைய காதல் திருமண பேச்சுவார்த்தையில் சென்று முடிகின்ற நாள். முழுக்க திருமணம் சார்ந்த நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயரோ புகழோ, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணானால் மனைவி, பெண்ணானால் கணவன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. உங்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை ஒரு சில விஷயங்களில் வழங்குகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்குறது, புதுசாக ஒரு இடம் வாங்குறது, புதுசாக ஒரு பொருள் வாங்குறது, புதுசாக ஒரு கார் ஏதேனும் ஒன்று புதிதாக வாங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அந்த வாங்குகின்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாக உண்டு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு அதிபதி நாளில் திக்பலம் ஆகியிருக்கின்றார். முழுக்கவும் பொருளாதாரத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பொருள் வாங்குறது அப்படிங்கிறது இன்றைய தினம் அசாத்தியமானது. ஆகையினால இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்துகின்ற பொருட்சேர்க்கை உங்களுக்கு ஏதேனும் ஒரு கடன் அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய அளவறிந்து தகுதியறிந்து பொருட்களினுடைய சேர்க்கையை பெறுவது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் தாயார் வழியிலிருந்து ஏதேனும் சிறு சிறு நல்ல செய்திகளோ வரவுகளோ கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகள். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச இடத்த போயிட்டு பார்க்குறது, பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, பிடிச்சதை மாற்றிக்கிட்டு போகிறது, உங்ககிட்ட இது வரைக்கும் என்ன குணங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததோ அதெல்லாம் விட்டு தள்ளுறதுன்னு
நிறைய மாற்றங்களையும் பிடித்த விஷயங்களையும் மனதிற்கு பிடித்தாற் போல செய்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் வருமானம், தொழில், பேரு புகழ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்வதற்கான ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு சிறு தூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள் தோன்றி அந்த காதல் அமைப்புகள் வெற்றி பெறுகின்ற நாள். உங்கள் குழந்தை சார்ந்த முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கின்ற நாள். ஏதேனும் அசட்டை விற்கணும்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.